ஆதவர்ஜன் ஏதாவது கேட்டா சார் பெண்கள் பாதுகாப்பு கொளத்தூர்ல நீங்க தோத்து போயிட்டீங்க. ஓகே சார் கரண்ட் வர மாட்டேங்குது சார் என் தலைவர் 5 நிமிஷம் பேசுனதுக்கே கொளத்தூர்ல நீங்க தோத்து போயிட்டீங்க. எது கேட்டாலும் கொளத்தூர்ல தோத்து போயிட்டீங்க. ஆமாயா கொளத்தூர்ல தோத்து தான் போனோம். தோத்து போனாலும் அடுத்த நாளே என்னுடைய தலைவர் மக்களை போய் சந்திச்சார். ஜெயிச்ச உன் தலைவர் எங்கே போயிருந்தாரு? ஜெயிச்சவன் தலைவர் வந்து பனையூர் பாப்பா பனையூர்ல ஓடிக்கிட்டு இருந்தாரு. நீங்க என் தலைவர் விமர்சனம் பண்ண என்ன தகுதி இருக்கு உங்களுக்கு? ஆதவர்ஜனன் பச்சை பச்சையா வருது நல்லா. எனக்கு திமுக ஆட்சியில இலவச ரேஷன் அரிசியை கொடுத்ததுல வந்துட்டு மனுஷன் சாப்பிடுவான அத மாட்டுக்கு தான் போடுவாங்கன்னு ஆதவர்ஜனன் சொல்றாரு. இவரும் இவங்க அண்ணனும் வந்து சுதந்திர போராட்ட தியாகி இல்ல இவனு அண்ணனும் போய் ரேஷன் கடையில் நின்று அரிசி வாங்கி பார்த்தாரா? அவரு விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் பொருளாதாரம் பத்தி தெரியுமா உங்களுக்கு? உங்களை மாதிரி நாங்க ஒன்னும் மாமனார் சொத்தை ஆட்டிய போட்டு தமிழ்நாட்டில் வந்து உட்கார்ல. ஆதவர்ஜனன் 600 கோடி ரூபாய் உங்க பேர்ல உங்க மாமனார் எழுதி வச்சதுனால மட்டும்தான் நீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்தியால நீங்க டாப் 3வது இடத்துல இருக்கீங்க எம்எல்ஏவா. அப்படி இல்லனா யூ ஆர் ஜஸ்ட் ஜீரோ. வெறும் பூஜ்ஜியம் மட்டும்தான். நீங்க வந்து எங்க கிட்ட வந்து பேச சவால் விடுறீங்க. மாமனார்னு ஒருத்தர் இல்லனா மார்ட்டின் ஒருத்தர் இல்லனா நீங்க ஒண்ணுமே இல்ல. ஆதவர்ஜனன் அவர்களே இதுல இன்னொன்னு ஆதவர்ஜனன் சொல்றாப்ல விவசாயத்தை விட விளையாட்டு வந்து கடினமானதாமா. இவர் வயிற்றுக்கு சோறு சாப்பிடுறாரா இல்ல பிரெட் சாப்பிடுறாரான்னு கேட்க வந்தேன். நீங்க பாருங்க அப்புறம் அவங்க வேற கேச போட்டு போறாங்க. இதுக்கு பயப்படுற ஆளு திமுக காரன் கிடையாது. ஆதவர்ஜன விஷயத்துக்கு வருவோம் நம்ம. ஏன்னா அவர் தானே இப்போ முதலமைச்சரா என்னவா இருக்காரு? ஆக்டிங் சிஎம்மா? ஆக்டிங் சிஎம் எல்லாம் இல்ல, சிஎம்மா தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர் வந்து சட்டசபையில நேற்று நடந்தது பத்தி பேசுறாரு. கவர்னருடன் சண்டை போடுறது டிப்ளமசி கிடையாது. தமிழ் தாய் வாழ்த்து பாடுறதுக்காக நாங்க தான் அந்த உரிமையை பெற்று கொடுத்தோம் அப்படின்றாங்க. தமிழ் தாய் வாழ்த்துக்கு இவர் சுதந்திர போராட்ட தியாகி. இவர் வந்து போராட்டம் பண்ணி வாங்கி கொடுத்தாரமா. ஆதவர்ஜனன் பச்சை பச்சையா வருது நல்லா. எனக்கு 1970ஆம் ஆண்டு அரசு நிகழ்ச்சிகளில் தமிழ் தாய் வாழ்த்து பாட வேண்டும் என்ற அரசாணை வெளியிட்டவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அரசாணை பிறப்பித்ததை 2021ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மாநில பாடலாக அறிவித்தவர். இன்னைக்கு தமிழ் தாய் வாழ்த்து சட்டசபையில பாடுறதுக்கு காரணம் யாருன்னா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். கதை போட்டது திராவிட முன்னேற்ற கழகம். ஆதவர்ஜனன் அவர்களே வாய்க்கு வந்த பொடி போய் பித்தலாட்டம் என்ன பண்றது? இதுல குறிப்பா வந்து ஆதவர்ஜன் ஏதாவது கேட்டா சார் பெண்கள் பாதுகாப்பு கொளத்தூர்ல நீங்க தோத்து போயிட்டீங்க. ஓகே சார் கரண்ட் வர மாட்டேங்குது சார் என் தலைவர் 5 நிமிஷம் பேசுனதுக்கே கொளத்தூர்ல நீங்க தோத்து போயிட்டீங்க. எது கேட்டாலும் கொளத்தூர்ல தோத்து போயிட்டீங்க. ஆமாயா கொளத்தூர்ல தோத்து தான் போனோம். தோத்து போனாலும் அடுத்த நாளே என்னுடைய தலைவர் மக்களை போய் சந்திச்சார். ஜெயிச்ச உன் தலைவர் எங்கே போயிருந்தாரு? ஜெயிச்ச உன் தலைவர் வந்து பனையூர் பாப்பா பனையூர்ல ஓடிக்கிட்டு இருந்தாரு. நீங்க என் தலைவர் விமர்சனம்